ஹலோ, யாரு? அம்மா வணக்கம்மா. நான் தாளம்பூர் போலீஸ் ஸ்டேஷன். சொல்லுங்க சார். சிஎம் செல் பெட்டிஷன் ஒன்று கொடுத்துருக்கீங்கல்லம்மா. என்ன பெட்டிஷன் சார்? இதான் நம்ம ஜெகன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மகாலிங்கம் சம்பந்தமாக எடுக்கப்பட்ட பேட்டி மற்றும் சரி இது கேட்டு சிஎம் செல் கொடுத்துருந்தீங்கல்ல. ஆமா. இது கொஞ்சம் நாளைக்கு காலைல ஸ்டேஷன் வர முடியுமாம்மா? அப்புறம் அதுக்கு முன்னாடி தலைவர் மேல ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், அது என்னாச்சு? தலைவர் எந்த தலைவர் மேல? அதே மகாலிங்கம் தலைவர் மேல இருந்து ஒரு பெட்டிஷன் வந்துச்சுல்ல சிஎம் செல்ல இருந்து. ஆமா. அந்த பெட்டிஷன் என்ன பண்ணீங்க? அதுக்கே எங்களை கூப்பிடல. கூட்டுப்பாங்களாம்மா? நான் இன்னைதான் இந்த டியூட்டி பொறுப்பெடுத்தேன். இல்ல இல்ல, அதுக்கு ஏன் கூப்பிடல? இன்ஸ்பெக்டர் சார் அந்த பெட்டிஷனை என்ன பண்ணாங்க எல்லாமே சொல்லுங்க. எங்களுக்கு ஊர்ல பிரச்சனை, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு தான் நாங்க காவல்துறையை தேடி வரோம். கண்டிப்பாம்மா, நான் சொல்றது கேளுங்கம்மா. காவல்துறையே எங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தினா அப்புறம் நாங்க எப்படி அங்க வர முடியும்? தைரியமா சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க சொல்றது நியாயமானதுதான். அப்படி ஆக்ஷன் எடுக்காம இருந்திருக்கவே பேர் என்ன? மாட்டாங்க. நீங்க யார் பேசுறீங்க? நான் தாளம்பூர் ஹெச்சி ஹெட் கான்ஸ்டபிள் டார்வின் ப்ரூஸ் பேசுறேன். இப்ப நான் தான் போய் ஏசி ஆபீஸ்ல ரிசீவ் பண்ணிட்டு வந்தேன். எப்போ ஏசி ஆபீஸ்ல இருந்து இன்னைக்கு தான் அந்த ஜெகன் பெட்டிஷனை நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா, இப்ப இந்த பெட்டிஷன் இப்ப வந்திருக்குல்ல, இந்த நான் பேசுறேன்ல அந்த பெட்டிஷன். இப்ப இது சம்பந்தமா தான் விசாரணைக்கு உங்களை கூப்பிடுறோம். அந்த பார்ட்டி நாளைக்கு வர சொல்லணும். உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதோ போலீஸ் பண்ணுவாங்க. அத பத்தி நீங்க ஒரு உதவியுமே பண்ணவே மாட்டீங்க. எங்களுக்கு உபத்திரம் நிறையவே பண்ணி இப்ப எங்க உயிர் மட்டும் தான் பாக்கியா இருக்கு. எங்க ஃபேமிலில அவ்வளவு சித்திரவதை, அவ்வளவு அசிங்கம், அவமானம், எங்க குடும்பத்தை நாசம் பண்ணிருக்காரு அந்த தலைவர். அந்த தலைவருக்கு போலீஸ் அவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க. உங்க சப்போர்ட்ல தான் இப்ப எல்லா வேலையுமே அவர் ஊருக்குள்ள பாத்துட்டு இருக்காரு. இல்லன்னா ஊர்ல இருக்கவங்களை தூண்டி விட்டு அவங்க எல்லாரும் எங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவாங்களா? இப்ப தலைவர் மேல அந்த பெட்டிஷனை என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கும் எனக்கு பதில் வந்தாகணும். நீங்க சார் கிட்ட பேசிட்டு சொல்லுங்க. ஒரு பெட்டிஷன் வரல, உங்க ஸ்டேஷனுக்கு 2 பெட்டிஷன் வந்திருக்கு. அந்த 2 பெட்டிஷனோட ஒரிஜினல் காப்பியை வச்சு யார் விசாரிக்க போறாங்க என்னன்னு எங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு ஃபர்தரா ஒரு பெட்டிஷன் வந்தா எப்படி நீங்க கூப்பிடுவீங்களோ அந்த மாதிரி எங்களை கூப்பிடுங்க, நாங்க அங்க வரோம். அந்த பெட்டிஷன் என்ன பண்ணீங்க? அந்த பெட்டிஷனை விசாரிக்காம இருந்திருப்பாங்களாமா? நீங்க நாளைக்கு இன்ஸ்பெக்டர் பாருங்கம்மா. காலைல வாங்க. இன்ஸ்பெக்டர் இல்ல, அந்த பெட்டிஷன் என்ன பண்ணாங்கன்னு இன்ஸ்பெக்டர் சார் எங்களுக்கு தகவல் கொடுக்கணும். கொடுத்துதான் ஆகணும். நாங்க மீடியா மூலமா போயிருக்கோம். நீங்க ஹெல்ப் பண்ணலனா கூட பரவாயில்ல, நாங்க அதனால தான் நாங்க மீடியா மூலமா போயிருக்கோம். நாங்க சிஎம் சார் கிட்ட தான் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். நாங்க ஸ்டேஷன்ல பெட்டிஷன் கொடுக்கல, ஸ்டேஷன்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஆனா உங்களுக்கு அவங்க அந்த பெட்டிஷனை அனுப்பி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுதியானவங்க காவல்துறைன்னு தெரிஞ்சு தானே அவங்க அனுப்பியிருக்காங்க அந்த பெட்டிஷனை சிஎம் செல்ல இருந்து. அப்ப அந்த பெட்டிஷனை விசாரணை பண்ண வேண்டியது உங்க கடமை தானே. அப்ப என்ன பண்ணீங்க அந்த பெட்டிஷனை? கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஒரு பெட்டிஷன் வந்துச்சு, அது என்னாச்சு?